Hakuna Matata. ஹாய், வெல்கம் டு மின்மினி கிரியேஷன்ஸ் மாரி விலாக்ஸ். இன்னைக்கு ட்ரெக்கிங்க்கு எங்கே வந்திருக்கோன்னா வனதுர்கை அம்மன் கோவில் தேவனாம்பேட்டை வந்திருக்கோம். நம்மளோட ட்ரெக்கிங் மாஸ்டர் மாமா வந்திருக்காரு இன்னைக்கு நம்மளை கைட் பண்ணுறதுக்கு. இப்படிதான்டா எங்க அமிதாப் மாமா. ரியல் ட்ரெக்கிங் மாஸ்டர் நம்மளோட சேனலோடது அஜித் இருக்கான். போன வாட்டி ட்ரெக்கிங்க்கு நல்லா ஃபன்னாக இருந்தது. இந்த வாட்டி மாமா கைட் பண்ணுறதுக்கு இருக்காங்க. மாமா, இது எங்கே கரெக்டாக லொக்கேட் ஆகிருக்கு? இந்த ஊர் பேர் வந்து தேவநாதன்பேட்டை, விழுப்புரம் மாவட்டத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. எந்த ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா இது பைபாஸ் வந்து கண்டாச்சிபுரத்துலேருந்து செஞ்சி போகிற பைபாஸில் நடுவில் இருக்குது இது. ஸோ நீங்கள் கண்டாச்சிபுரம் வந்துட்டாலும் இல்லை செஞ்சிலேருந்து வந்தாலும் பஸ்ஸு இந்த ஊருக்கு இருக்குது. நீங்கள் இங்கே வந்துட்டீங்கன்னா இதான் ஆர்ச்சி, தேவநாதன்பேட்டை வனதுர்கை அம்மன் கோயிலுக்கு போகிற ஆர்ச்சி தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இங்கேருந்து உள்ளே போயிட்டு அப்படியே மலை ஏற ஆரம்பிக்க வேண்டியதான். லொக்கேஷன்லாம் சூப்பராக இருக்கும். ஓகே, வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். மாஸ்டர் சொல்லுங்க, இந்த ட்ரெக்கிங்க்கு நீங்கள் என்னென்ன பிளான் பண்ணியிருக்கீங்க? சிவனை பார்க்கலாம். அம்மா எப்பவுமே கருணையோட தான் இருப்பாங்க, அதனால நீ கேறீங்களான்னு நினைக்கிறேன். சரி, சாமி கும்பிட்டு கேட்கல போகிறோம், மாதம் வரும். நம்ம ட்ரெக்கிங் மாஸ்டர் இப்போ என்ன பண்ணுறான்னா, மலை ஏறுறதுக்கு சக்தி வேணும்ட்டு கீழே சாமி கும்பிட்டு மேலே போகிறோம். ஊர்ல எத்தனையோ சாமி இருக்கு, அத்தனையும் விட்டுவிட்டு ஒன்னே மட்டும் நான் ஏன் கும்பிடுறேன்? போற இடங்கள்ல ஏதாச்சும் சிலுமிசம் பண்ணுவேன். அப்ப ஏதாச்சும் சிக்கலுக்கு வந்துச்சுன்னா நீ தான் வந்து ஹெல்ப் பண்ணும். காலம் கடைசியில வராங்களே. ஹாய், மலைக்கீழே வந்தாச்சு. இன்னைக்கு இந்த ட்ரெக்கிங் நாங்கள் 5 பேர் ஸ்டார்ட் பண்ணுறோம். நான், மாமா 3 பேர் வந்திருக்காங்க. நம்ம மாஸ்டர் இருக்காரு ட்ரெக்கிங்க்கு. இன்னைக்கு வேற லெவலில் வந்திருக்கான். அவனை யாரோ பிஸ்தான்னு கேட்டாங்களாம், அதனால Black and green போட்டு வந்திருக்கான். இன்னைக்கு ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன். மாமா, லாஸ்ட் டைம் ட்ரெக்கிங் வந்திருக்கீங்களே, எப்படி இருந்தது லாஸ்ட் டைம்? ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் ஒரு ஜாலியாக பேசிட்டு போனால் ஈஸியாக இருந்தான். ஓகே, பார்ப்போம் இந்த வாட்டி எப்படி இருக்கு பார்ப்போம். எங்கள் வீட்டில் கூப்பிட்டேன், அவங்களாம் யாரும் குறைஞ்ச உடம்பு தான் இது. ஆமா, குறைஞ்சிரும். ஏத்த இருக்கிற ஒரு கிழங்கு குறைஞ்சிடும். சரி, ஓகே, சரி மாமா, ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைம் மாறி கைடுக்கே கால் வாங்குது. மேல அம்மன் கோயில் இருக்கா? ஆமா, என்ன போன வாட்டி ஒரு கோயில் கழிச்சு போனா அது சிவன் கோயில். மலையா ஏற்றி இருக்க சிவன் கோயில காட்டினான், இந்த வாட்டி அம்மன் கோயில காட்டினான். ஆனா சன்னியாசியா இங்கே சூப்பரா தான் இருக்கு. அப்படியா? அது கல்யாண சாமி கிட்ட அழைச்சிட்டு போகணும். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. ஆமா, எவ்வளவு தூரம் வந்திருக்கோம்? ரொம்ப தூரம் நடந்துருந்துச்சுல. 240 மீட்டர் தான் வந்துருக்கோம். 2.7 கிலோமீட்டர் இருக்கு. 240 மூச்சை வாங்குது. தான் அத்தனை வாட்டி கேட்டேன், எங்க கூட்டின்னு போறீங்க, எங்க கூட்டின்னு போறீங்க? உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? எங்களை மாதிரி கூட்டு சாவடிங்க. ஈஸியா இருக்கா? ஏன்டா என்ன மட்டும் யாரும் அந்த மாதிரி மலைக்கு அழைச்சிட்டு போற? அவனை மட்டும் நல்லா மலையா போய் குளிச்சுட்டு வரீங்க. அது மனோஜோட ராசின்னு நினைக்கிறேன். மனோஜ் வரும்போதுதான் வாட்டர் ஃபால்ஸ் போறோம். மூஞ்சி சார், மூஞ்சி சில மூஞ்சிகளை பார்த்தாதான் போட்டுடன் போல தோணும். வரும்போது இந்த காஞ்சிபுரம் மலை சன்னியாசி ஆடா போறேன். என்ன மாமா, பாம்பு சூசன் சத்துல கவுண்ட் பத்து அது பாம்பு. அது என்னோட பிரீத்திங் சவுண்ட். இன்னும் என்னென்ன சவுண்ட்லாம் கேட்க போறோம் தெரியல. மேல தண்ணி இருக்குமா குடிக்க? ஆமாமா, 5 கிலோமீட்டர் தள்ளி தான் வரும். 5 கிலோமீட்டரா?
அது கரெக்டா பாத்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டருக்கு மேல தான் வரும். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? ஏறுற மாதிரி வாங்க வாங்க ஏறுங்க சீக்கிரமா. இப்ப 300 மீட்டர் தான் வந்திருக்கோம். 300 மீட்டரு வேகமா போய்க்க போறாப்ல மூலையில நிக்கலாம். 300 மீட்டர் தாண்டியாச்சு வெற்றிகரமா. மாமா சீக்கிரமா ஏறி வந்து ரெஸ்ட் எடுக்கிறாரு. நம்ம வந்த உடனே 300 மீட்டர் भैया पानी இப்பெல்லாம் சீக்கிரமா ஏறலாம். பத்தாலாம் 1 மணிக்கு ஏறலாம். சின்ன வெயில் அது. தண்ணி குடிங்க. எவ்வளவு கூடியாண்டா ஏன்டா படுத்து குடிக்கிறது இதுக்கா சொல்லி அச்சு வந்திருப்பல சாட்சினா ஏன்டா குடிக்கிறது இடம் இருக்கா? நீ எடுத்துன்னு வந்துருவோம் தான் சொல்லல. போத முன்னாடி சொல்லி சாட்சி எடுத்து வந்திருப்பேன். அது நனைஞ்சு நடந்தது ஜட்டியோட குளிடா. ஐயோ அது போட்டாதானே யாருமே இருக்க மாட்டாங்க. போட்டு தகவல் சொல்லிட்டு குளி. நம்மளையா தட்டா தட்டுலாம் இருக்கு. தட்டு கோயில் என்ன மேல அன்னதானமா ஏன் தட்டு இருக்கு. மாமா என்னென்ன எடுத்துட்டு வந்திருக்காரு அந்த பேக்ல? ஒரு தட்டு, டம்ளரு, கவலை. இப்ப வீட்டுக்கு கால் பண்ணுவாரு, ஏதாவது பேசினாங்கன்னா சனியா போறேன் அப்படின்னு பிளான் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். வேற என்ன இருக்கு? அதான் கைடு பஸ் கூட எங்கடா போறீங்க? கைடா நடக்க முடியல. இல்ல மாமா எதுக்கு கைடு சொன்னாருன்னா எப்ப இருக்குது. ஆமாவா வழியை காட்ட விட்டு கிளம்பிடுறீங்க. எவனா பண்ண இன்பமாய் இங்க அடி வாங்கின பிறகு அடி வாங்க இன்பமா இருக்கா? என்ன சொல்றது? என்ன தண்ணி சொல்ல போது தண்ணி கொடுத்து சமாதானப்படுத்துறேன். அப்பயே கண்ணு மங்களாகுது. தண்ணி எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சீங்க. உட்காந்து ரெஸ்ட் எடுத்து போகணும். அடுத்த டைம் வேஸ்ட் பண்றேன் நினைக்கிறேன். டைம்லாம் வேஸ்ட் பண்ணல. எனர்ஜி இருக்கு. நீ கம்முனு யாரோ சீக்கிரமா போயிட்டு அழகா அப்ப சாமியை பார்த்துட்டு மலை ஏற தண்டா பண்ணு. யாரத்தோட நீ அங்க போயிட்டேன்னா உனக்கு போர் அடிக்கும்டா. ஏறதான் பண்ணாம ஏறவே இல்லையா? அதான் ஏறணும். ஏறதுக்கு தான் இப்ப எனர்ஜி எடுக்கும். பேக்ல என்ன வந்துருக்காரு? பேக்ல பேக் எடு. ஒரே ஒரு வாட்டர் கேனு, அது தண்ணி இல்ல. உள்ள காலியா? ஆமா தண்ணியே வேற இல்லையா? இருக்கு. இன்னொரு கேன் இருக்கு. கவலை அது வேறு வந்து தொடங்கி இப்ப சரியா வரலப்பா. முன்ன வந்து இப்ப எடுக்கிறானே தான் வரும். இதெல்லாம் குரங்கு இருக்கிற இடத்துல எடுத்துறாதீங்க. பையோட காலி ஆயிடும். ட்ரெக்கிங் வரல, பிக்னிக் வந்துருக்கான். ஆஹா மாமா கேக் வெட்டலான்னு வாங்கிட்டு வந்தேன். இங்க பாருங்க, 5 கிலோ சாத்துக்குடி, 1 கிலோ கொய்யாக்காய் எடுத்துன்னு வந்திருக்கான். சரி பெரிய மாமா கேக்
ஸ்வீட் சாப்பிடு ஸ்வீட் நெசிக்கிச்சுடா. ஸ்வீட் சாப்பிட்டு நான் எனர்ஜி கிடைச்சிரும். நான் பீஸா வாங்கினேன், ஒரே கேக் ஆயிடுச்சு, வேற ஒண்ணும் இல்ல. இனிமே நம்ம பீஸ் போட்டு வேணும். நேற்று உங்க பர்த்டேக்கு வரல, அதனால கேக் வாங்கி வந்திருக்கான். சரி எடுத்துங்க, போய் சாப்பிடுங்க. கேண்டில் ஆஃப் பண்ணிட்டு நாங்களாம் சாப்பிடுவோம். அட பாவி. சரி, எடுங்க. எடுக்கலாம், அப்படியே எடுத்து சாப்பிடு. எடுத்துங்க. அது காட்டுங்க, காட்டுங்க அது. இது எடுத்துங்க. அதை காட்டுங்களா? பேராண்மை படம் பார்த்தீங்கல்ல? நான் தான் எப்படி சாப்பிடணும் சொல்லி கொடுக்கணும். பேராண்மையில வர ஜெயம் ரவி. சரிமா, இல்லம்மா கரெக்டா 1 கிலோமீட்டர் தான் போய் நிக்கிறோம். அஜித் வந்து நம்மளோட நல்லதுக்காக தான் வந்து ஆப்பிள், கொய்யாக்கா, சாத்துக்குடி 1 கிலோ, சாப்பிட்டு 1 கிலோ இதெல்லாம் வாங்கி வந்துருக்கோம் போல. அப்படியே போயிட்டே இருங்க. ஆமா, எங்கேயும் நிக்காதீங்க, ஸ்ட்ரெயிட்டாவே 1 கிலோமீட்டர்ல தான் நிக்கிறோம். ஓடுங்க. நீங்க தான் ட்ரெக்கிங் கைடு இருக்கு. நீங்க தான் முன்னாடி போனா, நீங்க முன்னாடி போக மாட்டேங்கிறீங்க. முன்னாடி போங்கன்னா வழியை பட்டு காட்டுறீங்களா? இல்ல, 1 கிலோமீட்டர் தான் போய் நிக்கிறோங்கிறேன். இன்னும் 700 மீட்டர் இருக்கு. இது 300 மீட்டர் தான், 500 இல்ல. தலைவரே வழி காமிங்க போங்க தலைவரே. ஆம்பா வழி. நீங்க எவரும் போக மாட்டீங்க. வழி காட்டு. ஆமா, அவனா முன்னாடி போ. இனிமேல் மரத்தனா போனீங்க யாருக்கு பட்டிச்சா? கண்ணு எரியுதா? இங்க பட்டிச்சு. பார்த்து போனா வல்லுமே ஆயிடும் போல. அங்க உட்காந்து இங்க வந்து உட்காந்துருக்கான். சூப்பரா இருக்குது பாருங்க. அதனால தான் இவ்வளவு பேர். இனிமே எத்தெல்லாம் வரும்போது சுண்ணாம்பு இந்த ரைட்ல நட்டா இருக்கும். மண்ணான குடும்பமா நடத்த போறீங்க. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. இதுக்குதான் படிக்கிற பசங்களாம் ட்ரெக்கிங் வராதா சொல்லு. நமக்கு இதுமே எல்லாம் தேவை கிடையாது. இவனுமா எல்லாம் வேணும். மண்ணெண்ண தட்டு எடுத்துட்டு வர மாதிரி எடுத்துட்டு வந்தானா சாப்பிட்டோமா போன வார இருங்க. என்னால எதுவும் சொல்ல முடியல. படி இருக்காது, எங்கேயுமே இருக்காது படி. இப்பா மலைமலை சூப்பரா இருக்குங்களா? மலைமலை ஏறி 8 பேர் அண்ணன் வீடியோ எடுத்து போட்டாரு. ரவுண்ட் ஷேப் தெரிஞ்சு. பயணமா இருக்குல்ல. என் மாமா என்ன இப்படி வேகமா போறாருன்னு பார்த்தேன். அது போய் முள்ள உட்காந்துட்டாப்ப. அதுக்குதான் ஒரு மாதிரி இன்னும் 1 கிலோமீட்டர்ல போய் உட்காரலாம் நீங்க. 5 மினிட்ஸ் லேட்டா 5 மினிட்ஸ்ல சிட்டிங் தான். இப்பதான் போய் சேர்றது. நம்மள பாதி ஏர்ல கிடைச்சிருக்கா. பாதி ஏர்ல போய் மேல சேர்ந்துடலாண்ணா. என்னடா 100 மீட்டர் தான் ஏறி இருக்கோம். ஏறி இருக்கோம். மொத்தம் 3 கிலோமீட்டரா? 2700 மீட்டர். இப்போ என்ன 2.5 தள்ளுபடி ஏற்றம்ல. வேற டைலாக் எதனா சொல்லி தள்ளுபடி. இப்போ டைலாக் சொல்ற மூணு அந்த தெம்பு இல்லை.